நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போங்க, ரங்கநாதர் கோயிலுக்கு போங்க. இவர் ராமானுஜர் அங்கே தான் அந்த கோவிலில் இருக்கும்போது தான் முகலாயர்கள் படையெடுத்து வந்துட்டாங்க கோயிலை இடிக்கிறதுக்கு. அப்போ வரும்போது ராமானுஜர் என்ன பண்ணார், பெரிய நம்பிகளை பார்த்து, சுவாமி, அவர் குரு, ராமானுஜருக்கு குரு, சுவாமி இப்போ கோயில் இடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க, நம்ம என்ன செய்யறது அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், இதுக்கு தான் தீர்ப்பு ஏற்கனவே நம்மாழ்வார் எழுதி வச்சிருக்காருல அப்படின்னா. என்ன எழுதி வச்சிருக்காரு? இந்த காளமேக பெருமாள் கோவிலை பற்றி ஒரு பாடின 10 பாட்டில் தாளதாமரை என்று தொடங்கக்கூடிய பதிகத்தில் சுற்றினாம் வலம் செய்ய துயர்கெடும் கடிதே அப்படின்னு பாடியிருக்காரு. கோவிலை ஒரு தடவை சுற்றி வந்தா துன்பங்கள் நீங்கி போகும்னு சொல்லியிருக்காரு, அது ஒரு தடவை வலம் வர வேண்டியதானே அப்படின்னு. இப்போ ராமானுஜர் சொன்னார், சுவாமி, நான் வலம் வர்றதை விட நீங்க வலம் வர்றது ரொம்ப எஃபெக்ட், நீங்க சுத்துங்க அப்படின்னு. உடனே பெரிய நம்பிகள் ஒரு தடவை சுற்றி வந்தார். சுற்றி வரும்போது, பெருமாளே இந்த கோவில் இடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அவர் ஒரு ரவுண்டு சுற்றி முடிஞ்சு ராமானுஜர் உட்காந்துருக்கிற இடத்துல வந்தா நியூஸ் வருது, வந்தவன் அக்கறையிலே திரும்பி போயிட்டான் அப்படின்னு. ஏன் திரும்பி போனாலும் யாருக்குமே தெரியாது. அப்படி ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தெய்வ சாநித்தியம் உள்ள இடம். அங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த ஜெயஸ்தம்பத்துக்குள்ள கீழே அனுமார் இருப்பார். அது பல பேருக்கு தெரியறதில்லை. நீங்கள் இங்கேருந்து உள்ளே நுழையும் போது ஜெயஸ்தம்பத்துக்கு கீழே ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த ஆஞ்சநேயர் ராமானுஜரே பிரதிஷ்டை பண்ணார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் வச்சார், இந்த மாதிரி எதிரிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.